வழங்க அரசு மரியாதை, காவல்துறை மரியாதை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவின் கிட்டத்தட்ட பல தசாப்தங்களாக கோலோச்சிய ஒரு திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் தமிழ் சினிமா இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்கியராஜ் 3 ஜாம்பவான்கள், பாவரிசை கொண்ட ஆளுமைகள் தமிழ் திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார் என்பதாம். இனி இவரை போன்ற ஒரு இயக்குனர் வருவார்களா என்பது சந்தேகம்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப வகையில் இயக்குநர்கள் ஜாம்பவான்களை பார்க்கின்றோம். ஆனால் பாக்கியராஜ் போன்று ஒரு பன்முக கலைஞர் விழுந்து இருப்பது என்பது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு தான். அவருடைய இல்லமான அங்கம்பாக்கம் வீட்டிலிருந்து அந்த விருதி ஊர்வலம் தொடங்கி வரக்கூடிய நேரலை பார்க்கின்றோம். மிக மெதுவாக இந்த வாகனம் ஊர்ந்து வருகின்றது. வாகனத்தை சுற்றிலும் அவருடைய மாணவர்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள், உறவினர்கள் என புடைசூழ பெசநகர் மின்மயானத்தை நோக்கி பாக்கியராஜின் உடல் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த இடத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாக்கியராஜின் பெருமைகள் நேற்று காலை முதலே தமிழ் சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்ன? பலருக்கும் பாக்கியராஜ் பொறுத்தவரையில் நல்ல நடிகர், இயக்குனர் என்பதுதான் தெரியும். ஆனால் அந்த நடிப்புக்கும் இயக்கத்துக்கும் பின்னணியில் அவருக்கான திறமைகள், அவர் வளர்த்து கொண்ட விதம், அவருடைய தனி பாணி, அவருடைய பெருமைகள், சிறப்புகள் என்ன என்பது நேற்று காலை முதலே நாம் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றோம். மிக வியப்பாக, மலைப்பாக இருக்கக்கூடிய ஒரு பல பெருமைக்குரியதாக பாக்கியராஜ் இருக்கின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், எம்ஜிஆர் உடைய கலையுலக வாரிசு என்று ஒரே ஒரு நபரை மட்டும்தான் சொன்னார், அவர்தான் பாக்கியராஜ். காரணம், 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து அண்ணா நீயன் தெய்வம் என்ற படத்தை ஸ்ரீதர் இயக்கினார். இது நடைபெற்ற ஆண்டு 1977. அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் என்பவர் எம்ஜிஆரை வைத்து அண்ணா நீயன் தெய்வம் என்ற படத்தை இயக்குகிறார். இந்த படத்தில் எம்ஜிஆர் தோன்றக்கூடிய 2 பாடல்களுக்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். நடிகர் லதா, சங்கீதா, நடிகர்கள் MN நம்பியார், VS ராகவன் ஆகியோர் நடித்திருந்த படம் அது. இந்த படம் 4000 அடிகள் எடுக்கப்பட்டு இருந்தது. அப்போது அடிகள் என்று சொல்வார்கள். 4000 அடிகள் எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சராக முழு நேர அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டதால் அந்த படம் கைவிடப்பட்டது. தீவிர அரசியல், அதே நேரத்தில் தீவிர சினிமா என்றிருந்த எம்ஜிஆர் காலகட்டம் அது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சரானதால் அந்த படம் பாதியிலேயே கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு 1990ஆம் ஆண்டு டைரக்டர் பாக்கியராஜ், அவருடைய கலையுலக வாரிசான பாக்கியராஜ் என்ன செய்கிறார் என்றால், அண்ணா நீயன் தெய்வம் படத்தினுடைய 4000 அடி காட்சிகளையும் தான் இயக்கி நடித்த அவசர போலீஸ் 100 படத்துக்கு பயன்படுத்தினார். எம்ஜிஆர் நடித்த காட்சிகளுக்கு தக்கவாறு பாக்கியராஜ் அந்த படத்துக்கு கதையை அமைத்திருந்தார். அதன் மூலமாக எம்ஜிஆர் பாதியில் விட்ட படத்தை பாக்கியராஜ் எடுத்து முடித்தார். எம்ஜிஆர் மறைந்த பிறகு 1990ஆம் ஆண்டு வெளியான அந்த படம் எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது என்று சொல்லலாம். அதில் இடம்பெற்றிருந்த நீ நினைச்சதும், என் மாப்பிள்ளைக்கு ஆகிய 2 பாடல்களும் எம்ஜிஆர் ரசிகர்களை கவர்ந்தது. இந்த படத்தில் பாக்கியராஜ் 2 வேடங்களில் நடித்திருந்தார். அவருக்கு ஜோடியாக கௌதமி, சில்க்மிதா ஆகியோர் நடித்திருந்தார்கள். இது அவருடைய கலையுலக பயணத்தின் பக்கங்களில் ஒரு பக்கமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு பல திறமைகள், பல சாதனைகள், பல பெருமைகள், தனக்கான தனி பாணி. ஒரு திரைப்படம் எடுத்துக்கொண்டால் வசனம் கூட ஹிட் ஆகும், பாடல் ஹிட் ஆகும், கதை ஹிட் ஆகும், நடிப்பு ஹிட் ஆகும். ஆனால் வசனங்கள் கூட ஹிட் ஆகும் என்பதை தொடங்கி வைத்தவர் தான் பாக்கியராஜ். சிறந்த வசனகர்த்தாவாக போற்றப்பட்டார். அப்படி திரையுலகில் தனக்கான தனி தடம் பதித்து தனி பாணியை கொண்டு வந்து அதில் பல தசாப்தங்களாக கோலோச்சியவர் பாக்கியராஜ் என்றால் அது மிகையல்ல. அந்த அளவுக்கு அந்த பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தான். ஒரு படப்பிடிப்புக்குள்ளேயே முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை கிராமங்கள் தோறும் கொண்டு சென்ற பெருமை பாரதி ராஜாவுக்கு சேரும். அவர்தான் முதலாக அந்த தமிழ் சினிமாவை கிராமங்கள் தோறும் கொண்டு செல்கிறார்.
அதையொட்டி அவருடைய மாணவரான பாக்யராஜ் அடுத்த கட்டத்தில் தமிழ் சினிமாவை கொண்டு செல்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் இன்று இல்லை என்பது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். இன்னும் சில நிமிடங்களில் அந்த இடத்தை தகன மேடை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனந்த்.